வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் சாதம் சாம்பார்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சைடிஷ் கத்திரிக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை ரொம்ப மெல்லிசாக நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் கத்திரிக்காய் வறுவல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் அதில் எடுத்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காயை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச மல்லி இலை, துருவி வச்ச தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.